கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன காணொளியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானித்தோம். இன்றும் அதே வசனத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் என்ற வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசுவானவர் இன்னொரு கருத்தை அங்கிருந்த சீசர்களுக்கு வலியுறுத்த விரும்பினார். அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படியானால் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவளுக்கு மிகவும் திஷ்டாந்தப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். நாம் வேதத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 10ஐயும் 13ஐயும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதோடு அவர் முடிக்கவில்லை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த ஆபிரகாம் அவன் ஒன்றை விசுவாசித்தான், நான் நிச்சயமாக மரித்தாலும் ஒரு நாளிலே நான் எழும்புவேன் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தார். அதே போல யோபு பக்தன் இப்படியாக எழுதுகிறான். யோபு எழுதின நிருபம் 19வது அதிகாரம் 27வது வசனம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அதோடு முடிக்கலைங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அற்புதமான இந்த 2 கதாபாத்திரங்களும் நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், அவரை நான் சந்திக்க போகிறேன் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் அவரை பார்க்க போகிறேன், இவ்வுலகம் எனக்கு சொந்தமல்ல என்று சொல்லுகிறார். இந்த யோபு சொல்லுகிறார், என் இருதயம் சோர்ந்து போகிறது. அந்த சூழ்நிலையில் யோபுக்கு பல வியாதிகள், 10 பிள்ளைகள் மரித்து போயிருந்தார்கள். ஆனால் அவருடைய வாஞ்சையெல்லாம் நான் மரித்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு நாளிலே என் ஆண்டவர் வந்து என்னை எழுப்புவார், அந்நாளிலே நான் அவரை பார்ப்பேன், அது என்றைக்கு நடக்குமோ என்று சொல்லி அவர் சோர்ந்து போனார் இருதயத்தில். பாருங்க, அவர் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு அவர் சோர்ந்து போகலைங்க, என் வேதனை இவ்வளோ இருக்கோங்கிறத அவர் சோர்ந்து போகலைங்க. அவர் சோர்வெல்லாம் எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன், இதை நினச்சி இருதயம் சோர்ந்து போகிறது என்று அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட இந்த யோபுவை போல ஒரு ஏக்கம் உண்டா, நான் என்றைக்கு அந்த நேசரை பார்ப்பேன், எனக்காக மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த அப்பர் ஆண்டவர் இயேசுவை நான் என்று பார்ப்பேன் என்று சொல்லி என்றாயிலும் நான் கவலைப்பட்டது உண்டா? இந்த ஆபிரகாம், நான் எதற்கு வீட்டை கட்ட வேண்டும், நான் எதற்கு இப்படியாக சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும், எல்லாம் எனக்கு உண்டுதான், ஆனால் அது மேல் என் மனதை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அஸ்திவாரங்களுள்ள ஏவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கருத்தை வலியுறுத்தி வருகிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1:3 படி உயிர்த்தது நிச்சயம் உண்டு, நீ கலங்காதே திகையாதே, நான் உனக்காக கட்டி உண்டாக்கின வீட்டிற்கு நிச்சயமாய் உன்னை நான் வந்து எழுப்புவேன் என்கிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த நகரத்திற்காக காத்திருக்கிறோமா? அதற்காக நம் இருதயங்கள் சோர்ந்திருக்கிறதா? எத்தனையோ நேரம் படிப்புக்காக, மற்ற காரியங்களுக்காக, தேவைகளுக்காக, அநேக உலகத்தின் வியாதிகளுக்காக நாம் புலம்பிருக்கிறோம். என்றைக்காவது நான் அவரை பார்க்க வேண்டுமே, அந்த நாள் என்றைக்கு வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த ஒரு ஏக்கத்தோடு கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற புலம்பலை நாம் செய்திருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு ஒரு ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார், நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலில் நீங்களும் நானும் பங்கடைவதற்கு அவரை நோக்கி அவருக்காக அவரை சார்ந்து வாழ நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.